ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மழை. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர நாளில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பசலேன்னு ஆயிடுச்சு. ஸோ நல்லா வறண்ட மாதிரி இருந்த எல்லா மக்காச்சோள புல்லு, மாடு தீவன பயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மர இலைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா செழிப்பாக பச்சை பசலேன்னு இருக்குது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வறண்ட மாதிரி இல்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முதலே வீடியோ போட்டிருந்தேன் கிணத்துல தண்ணி இல்லைன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தண்ணி விட்டுருந்தோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ மழை வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா கிணத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த காடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்சிருச்சு மழையினால். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி கட்ட தேவையில்லை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா பக்கம் போயிடுச்சு. அதனால் இந்த இடமே பார்த்தீங்கன்னா குளுன்னு இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக தூறல் பேஞ்சிட்டு போச்சு. ஸோ நீங்கள் பார்த்தா இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய மழையில் தூறல் தான். ஆனால் என்ன தான் மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தண்ணி கூட நிற்காது. பேஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிடும். ஒரு தண்ணி கூட மேலே இருக்காது. ஏன்னா பார்த்தா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வறண்டு கிடந்துச்சு காடு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா பச்சை பசலேன்னு ஆகி எல்லாம் செழிப்பாக இருக்குது. ஆனால் தீவன பயிர் இன்னும் கொஞ்சம் வளரல. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தா தண்ணி இல்லாதங்காட்டி புல்கள் இந்த பயிர்கள்லாம் வளராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ மழை பெஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பயிர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடும். 10-15 நாளில் பெருசாகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த செட்டெலாம் அறுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கடைசி செட்டில் அங்கெல்லாம் சோளத்தட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெருசாகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் நார்மலாக தீன் பற்றாக்குறை எதுவும் இருக்காது. ஸோ கன்னியூஸாக அப்படியே போயிடும். இது இனி வர காலம்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலம் தான். ஸோ கொஞ்சம் காற்று காலம் இருக்குது இந்த மாதம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வர மாதங்களில் தீனுக்கு. இங்கே பார்த்தோன்னாவே தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சில மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கப்புல் தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்லா பால் கறக்கிற மாடுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பல் தான் போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்துக்கும் அந்த பச்சை பல்லே அறுத்து போடுறேன்னு வச்சுங்க, நம்மக்கிட்ட இருக்க மாடு கவுண்ட்ஸுக்கு எல்லாமே மொத்தமாக காலியாகிருக்கு காடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைக்கப்புல் தான் போட்டுக்கிறோம். பயிர்கள்லாம் இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தீவனத்தை அரைச்சி பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிருவோம். எப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் தான் அரைக்க ஆரம்பிச்சிட்ருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பயிரெலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தானே ஏன் அரைக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுறோம். ஸோ அது கடிச்சிட்டு கிடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டோம். வேறு நம்ம பண்ணையில் புதுசாக எந்த அப்டேட் இல்லை. வேறு ஆல்ரெடி நம்ம இருக்கிற அந்த ஒரு கோழி தான் இருக்குது. மாடுகள் இவ்வளோ தான். கோழி பார்த்தோன்னா அந்த ஒரு பெரிய கோழி, அப்புறம் 2 நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு 2 போண்டா கோழி வாங்கியிருந்தோம், அது இருக்குது. அப்புறம் 5 கலர் கோழி. ஸோ அவ்வளோதான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கோழிக்கு செட்டு ஒன்று போடலான்ட்டு பார்த்துக்கிறோம். சுற்றி வலைய வச்சு மேலே ஒரு தகரம் இருக்குது பார்த்தீங்களா, வைக்க போகிற மேலே. ஸோ அந்த தகரம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். சும்மா அந்த வைக்க போகிறது தான் மூடிட்டுருக்கு. ஸோ அந்த வைக்கிற பொருளை எடுத்து இந்த தகரத்துக்கு அடியை போட்டு அங்கே இருக்க அந்த தகரத்தை அப்படியே பிரித்து இங்கே மாதிரி செட்டு மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு 30-40 கோழி மட்டும் உள்ள தங்குற மாதிரின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறோம். ஸோ கரெக்டாக ஆவணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிச்சிட்ருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கட்டு தரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிளானிங்கு. அதாவது கடுத்தை டெவலப் பண்ணி மாட்டோட கண்ணுக்குட்டி கொஞ்சம், அப்புறம் ஒரு ஆடு வாங்கி உள்ளே அப்படியே விட்டுலாம் செட் ஆட்டு பண்ண மாதிரி ஒரு சின்னதாக போட்டுலான்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு தான் பார்த்தீங்கன்னா கல் வச்சுருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அரைவாசிக்கு இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல். ஸோ இந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டைக்கிட்ட எங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுற்றி வர அரைவாசி கல் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கம்பி வேலை போட்டு வச்சிடலாம். போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செம்பரியெல்லாம் குரம்பை ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட. ஸோ அதை மட்டும் வாங்கி விட்ருவோம். ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 மட்டும் வாங்கி உள்ளே விட்ருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்பரி குரம்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதை பார்த்தீங்கன்னா விட்டு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கும். எதெல்லாம் அரைச்சி வைக்கிறோமோ அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி விட்டுட்டு உள்ளே கீழே அப்படியே காரை மாதிரி போட்டு விட்ருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறோம். அப்புறம் அந்த வேண்டாத மாடு, வயசான மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா விற்கலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ
ஸோ இந்த புதுசாக அந்த பண்ணை அப்படியே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அது இருக்குதுன்னு உங்களுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா நல்ல மாதம் இந்த மாதம். ஸோ ஆவணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடும். அப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.